ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கெமிக்கல் ஹேர் டையை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக இன்ஸ்டண்ட்டான ஹேர் டையை யூஸ் பண்ணுங்கள். இதை நம்ம சட்டுன்னு வீட்டிலே செஞ்சிடலாம். கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நரைமுடி இன்னும் அதிகமாகும். இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டையை யூஸ் பண்ணுங்கள். நம்ம இயற்கையான மூலிகைகளை வச்சு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறதால நிறைமுடி நம்மளுக்கு வராது. இருந்த நிறைமுடியும் மறையும். அதே மாதிரி முடி நல்லா அடர்த்தியாக வளரும். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை செய்ய நம்ம எடுத்துக்கிற முதல் பொருள் பாதாம். இந்த மாதிரி ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பாதாம் போதும். இப்போது நான் இதை நச்சு எடுத்துக்கிறேன். அதாவது ரொம்ப நீங்கள் அரைச்சிட வேணாம், கொஞ்சமாக நச்சு எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஓட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு உரல்கல்லை வச்சு இடித்து எடுத்துக்கோங்க. இப்போது நான் இதை ஒரே ஒரு பாதாமை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம இந்த ஹேர் டை செய்ய எடுத்துருக்க முக்கியமான பொருள் விளக்கு. இந்த மாதிரி சின்னமாக இருந்தாலும் சரி, இல்லை பெருசாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட எந்த அளவுகளில் இருக்கோ அந்த அளவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விளக்கு எடுத்துக்கலாம். இப்போது இந்த விளக்கை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் டை யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் திரி போட்டுடலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம பற்ற வச்சுக்கலாம். நம்ம என்னென்னவோ ஹேருக்கு அப்ளை பண்ணி நீங்கள் கருப்பாகலைன்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் டையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது கெமிக்கலும் இல்லாத இயற்கையான டை. அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காது. நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா சட்டுன்னு உடனே நம்ம இதை பேட்ச் ஒர்க் மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது இதை பற்ற வச்சாச்சு. நம்ம இடிச்சிருந்தோம் பார்த்திங்களா பாதாம், அதை இதில் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா பாதாம் நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இயற்கையான டையில் இந்த மாதிரி பாதாம் சேர்க்குறனால நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது. அதனால தான் இப்போது இந்த மாதிரி 2 டம்ளரை வச்சு இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு கமுத்தி போட்டுருங்க. அதாவது தட்டை 3 மாதிரி இப்படி வைக்கணும். 2 சமமான டம்ளரை வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி தட்டை மூடி வச்சுருங்க. இங்கே பார்த்திங்களா கீழே எரிஞ்சிட்ருக்கும். அந்த நெருப்புலேருந்து வர அனல் தான் அந்த கறி மாதிரி வரும் பார்த்திங்களா, அது ஃபுல்லாக இந்த தட்டில் இருக்கும். இதை நம்ம ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்தா போதும். இந்த மாதிரி டம்ளர் தான் வைக்கணும்னு இல்லை, 2 பக்கெட்டு சமமாக இருக்கிறத வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி தட்டை மூடி போட்டுருங்க. ரொம்ப தட்டை மூடிட்டோம் அப்படின்னா கீழே உள்ள நெருப்பு அணைஞ்சிரும். இப்போ சரியாக 1/4 மணி நேரம் ஆச்சு. தட்டை எடுத்து பார்த்துடலாம். இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி நம்மளுக்கு கறி மாதிரி கிடச்சிருக்கு. இதுதான் இப்போ நம்மளுக்கு தேவையான இயற்கை டை. இப்போது இதை நம்ம ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை நம்ம இன்னும் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். நான் சரியாக 1/4 மணி நேரம் தான் வச்சேன். 1/4 மணி நேரத்துக்கே எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா இருந்து நம்ம ஒரு பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு இயற்கையாக கிடச்சிருக்க டை. இது தீங்கே கிடையாது. நம்ம பாதாம் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய இதெல்லாம் நம்மளுக்கு இயற்கையாக நேச்சுரலாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் இது போடுறதால நம்மளுக்கு இன்னமுமே முடி வளர்ச்சி தான் கொடுக்கும். இங்கே பார்த்திங்களா எவ்வளோ ஒரு கருமையாக இருக்குன்னு, எந்த அளவுக்கு நம்மளுக்கு கருமை நிறத்தில் இருக்குதுன்னு பார்த்திங்களா. டை எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் நம்மளுக்கு இருக்குது. இது தலைக்கு தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கண் முடி அதாவது இமைகளுக்கு தடவலாம். அதே மாதிரி ஐப்ரோவில் தடவலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். நான் உங்ககிட்ட இந்த மாதிரி கழுவி காமிக்கிற பாருங்கள். இது கொஞ்சம் கூட அழியலை. இது நல்ல வாட்டர் ப்ரூஃப் தான். ஆனால் நீங்கள் ஷாம்பூ பயன்படுத்திங்கன்னா இது கண்டிப்பாக போயிடும். நான் உங்கள்கிட்ட சும்மா தண்ணியில் தான் இந்த மாதிரி கழுவி காமிக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்ததில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நிறைமுடி இருக்கோ அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தாராளமாக தலை சீவிக்கலாம். இது உங்களுக்கு
நல்ல கருமை நிறத்தை கொடுக்கும். இன்ஸ்டன்ட் டை இந்த மாதிரி இயற்கையாக நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிடலாம். எந்த அளவுக்கு கருமை நிறத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதை நீங்கள் இந்த மாதிரி தலை சீவையில் அப்ளை பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நிறைமுடி இருக்கோ அந்த ஓரங்கள்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு சீவிக்கலாம். உங்களுக்கு நிறைய நிறைமுடி இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் 20 நாள் வரையும் நிறைமுடி இல்லாமல் மறைகிறதுக்கு. இது 1-2 நிறைமுடிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஓரங்களில், அதுக்கு தான் இந்த டை. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த இயற்கையான ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.